எதா இருந்தாலும் நேரடியா சொல்லு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு, புரியுதா? என்னாச்சு? ஏன் இன்னைக்கு இவ்வளவு கோவமா இருக்கு? எல்லாம் நீ பண்ற காரியம்தான். மாண்டியா இருந்து நீ பண்ற அமக்கலம் இருக்குல்ல, அத பாபா மேல திணிக்காது, புரியுதா இல்லையா? நீ இப்ப மாண்டி இல்ல, பாபாவாயிட்ட. பாபா இதுக்கு முன்னாடியும் இதே சாதி பொண்ணை கூட்டிட்டு வந்தியே, வாழ்க்கையே தலைகீழா மாத்திட்டான், ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நீயும் நன்றி கெட்டவன் ஆயிட்டியே. மறந்துட்டல்ல நீ? அவ நமக்கு என்ன பண்ணாலோ யாராலையும் பண்ணவே முடியாது. இங்க பாரு, குறைகள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு, அந்த பொண்ணுகிட்டயும் இருந்தது. மனிதர்கள்னா கண்டிப்பா குறை இருக்கதான் செய்யும். ஓகே பாபாஜி, மறுபடியும் உங்க இஷ்டத்துக்கு ஆடுங்க. குட் நைட். அட ஒரு நிமிஷம் இருப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்கிட்ட ஒரு புது ஐடியா. உன்னோட கேனத்தனமான ஐடியா உங்ககிட்டயே வச்சுக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்பவும் போப்பாவாவே இருக்காது, கொஞ்சம் கேளு. அந்த ப்ராஸ்டியூட்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோம்ல, அது மீடியால பெரிய நியூஸா மாறிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம ஏன் எல்லா சத்சங்கத்துக்கும் பபிதாவை கூட்டு போக கூடாது? இந்த ஆசிரமம் அவளுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மாத்திருக்கு. அவ மட்டும் எல்லா சத்சங்கத்திலயும் வந்து சொன்னானா, எல்லார் மேலேயும் அந்த இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். மயிர கூட ஆகாது, இம்பாக்ட் ஆகுமா? இம்பாக்ட். இரு என்ன சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல, அவசரப்பட்டு கேனத்தனமான முடிவு எதுவும் எடுத்துறாதுன்னு சொல்றேன். நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ அவளை மடி மேல வச்சுக்கோ, தலை மேல வச்சுக்கோ, ஆனா ஆசிரமத்துல வச்சுக்கோ, சத்சங்கத்துக்கு கொண்டு வராத. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற முறை. நீ ஃபியூச்சரை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. ஒரு பொம்பளையோட வளர்ச்சியை பத்தி பேசினா அப்ப அதோட எஃபெக்டே வேற. பெண்களோட முன்னேற்றம். நீ எதை பத்தி பேசுற? அவ வளர்ச்சியா இல்ல கீழே இருக்கிறதையா? தோத்தா, இதையெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன். உனக்கு சுத்தமா அறிவே இல்லாம போயிடுச்சு. இங்க பர்மாண்டி, ஸ்டேஜ்ல உனக்கு லேடி பக்த வேணும்ல, அதை நான் அனுப்புறேன். ஆனா அந்த தேவடி அங்க வரக்கூடாது. அவ வந்தான் வை, உம்மால நான் சத்சங்கத்துக்கு வரமாட்டேன். நீயும் சாத்வி மாதிரி அவ மேல பொறாமப்படுறியா? இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஓப்பா நண்பா, ஒரே கல்லுல 3 மாங்காய் அடிப்பா என் பபிதா. நமக்கு பப்ளிசிட்டி பண்ணுவா, என்ன கவனிச்சுக்குவா, உனக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆசிரமத்தோட பாரத்தை நீ நிறைய சுமந்துக்கிட்டு இருக்க, அதனால ஃப்ரீயா இருக்க முடியல. பாபாவுக்கு என் மேல ரொம்ப தான் அக்கறை போல. இங்க பர்மாண்டி, சும்மா விளையாடாத. சீரியஸா சொல்றேன், இதை வார்னிங்கா எடுத்துக்கோ. அந்த பொண்ணு சரியில்லை. உனக்கு போதை ஏறிடுச்சு, போய் தூங்கிடு. சூத்து கிழியும்ல, அப்ப தெரியும். உம்மால பீரங்கடா வச்சுக்க. வெறுப்பினை வேறறுத்து விடு, புது அன்பின் பாஷை படைத்து விடு. வெறுப்பினை வேறறுத்து விடு, புது அன்பின் பாஷை படைத்து விடு. துயரம் எல்லாம் விலக்கி விடு, பாபாவிடம் தஞ்சம் புகுந்து விடு. லட்சியம் அடைய பாதை காட்டி, வெற்றி வாகை உனக்கு சூட்டி, நல்வழி காட்டும் இறைவன் இவனே. டிங்காவுடையும் பாபாவுடையும் இசை நிகழ்ச்சி நாளுக்கு நாள் பிரபலமாகிட்டே வருது. வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு பாபா மேல பக்தி அதிகமா இருந்தாலும் இப்போ சில மாதங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இளைஞர்கள் பாபா மேல பக்தி அதிகமாகி அவரை நம்பி தங்களை அவரோட ஆசிரமத்துல இணைச்சிருக்காங்க. வர எலெக்ஷன்ல கண்டிப்பா அதோட தாக்கம் நமக்கு தெரியும். வாங்க சம்பத் நகர்ல இருந்து எங்களுடைய ரிப்போர்ட்டர் ரூபர்ட் நேகி கிட்ட பேசலாம். ஏன்னா இன்னைக்கு அங்கதான் இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்க நடக்கிற இந்த இசை நிகழ்ச்சியோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹுக்கும் சிங் ஜி அவங்களோட மேடைக்கு அடிக்கடி வரதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு முதல் தடவையா நம்ம மாநில முதலமைச்சர் சுந்தரலால் அவர்கள் வந்திருக்காங்க. இதனால பாபாஜி ஏதோ புதிய விஷயத்தை அறிவிக்க போறாருன்னு தெரிய வருது. கடைசியில பாபா நிராலாஜியும் இந்த அரசியல் சதுரங்க விளையாட்டை ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. நமஸ்தே கமலாபூர், काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा, काशीपुर बाबा. अंदे वरकम बाबा जी. ஜெய் ஹோ. எப்பவுமே வெற்றி, எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கட்டும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். எல்லாருடைய உற்சாகத்தையும் பார்த்து
ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி. இன்னைக்கு சத் சங்கத்துல நம்முடைய எல்லாருக்கும் பிடித்தமான நம்முடைய முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. நம்ம முதலமைச்சரை இங்க வரவேற்கிறேன். இந்த அரசியல்லாம் எனக்கு சுத்தமா வராது. பிரார்த்தனையில என் கூட யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்க. நண்பர்களே, இங்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் பாபாஜியோட பக்தர்கள். பாபாஜி ஒரு உண்மையான வழி காட்டுகிற சன்னியாசி மட்டும் அல்ல, அவர் ஒரு சிறந்த மகான். பாபாஜி நம்முடைய எத்தனையோ தங்கைமார்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை உருவாக்கி இருக்கார். அப்படி ஒரு தங்கை தான் இன்னைக்கு இந்த மேடையில இதோ நம்ம முன்னாடி இங்க நிக்கிறாங்க. பாபாஜி செஞ்ச அந்த மகத்தான விஷயத்தை பத்தி நம்ம எல்லார்கிட்டையும் அவங்க பகிரணும்னு இந்த இடத்துல பபிதா கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். ஏழைகளுடைய இந்த பாபா உன்னதமான பாபா. பாபாஜி நமக்கு இறைவனுடைய சுரூபம். அவருடைய பார்வையிலிருந்து வந்த ஒளிதான் இருட்டில இருந்த என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. நான் வாழ்ந்துகிட்டு இருந்த குப்பையிலிருந்து வெளியே வருவேன்னு என்னைக்குமே நான் நினைச்சு பார்த்ததில்ல. அப்பதான் பாபா கடவுள் மாதிரி வந்தாரு. இன்னைக்கு நீங்கெல்லாம் பாக்குறீங்கல்ல, இங்க இந்த மேடையில அவரோட நிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி யாரால பண்ண முடியும்? ஒரு சன்னியாசி மகாத்மாவால தான் முடியும். எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. இனி நம்ம 7 ஜென்மங்களும் பாபாஜியோட காலடியில தான். இந்த வாழ்க்கையை அவருக்காகவே அர்ப்பணிச்சிட்டோம். ஒரே உருவம் மகா சுரூபம், ஏழைகளின் பாபா வாழ்க, அன்பே உலகம். இன்னைக்குதான் நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். இவளும் பாபாவை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டா. பாபா செய்வார் புது புரட்சி, பாபா செய்வார் புது புரட்சி, பாபா செய்வார் புது புரட்சி, பாபா செய்வார் புது புரட்சி. இந்த பாபா மிகப்பெரிய கில்லாடி. நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இரு, இல்லைன்னா எப்போ வேணாலும் கவுத்துருவோம். இங்க பாருங்க, நம்ம பாபாஜி இருக்காரு, அவர் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறவர். அன்பே உலகம், அன்பே உலகம். உட்காருங்க, உட்காருங்க. போபாஜி, இந்த தேர்தல்ல பாபாஜி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க 2 கட்சிக்கும் சப்போர்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, ஆசிரமத்துக்குள்ள அரசியல் வேண்டாம். பாபாஜி ஒரு சன்னியாசி, சன்னியாசிங்க கட்சியை பார்த்து ஆசீர்வதிக்கிறது இல்ல. முதலமைச்சர் சுந்தர்லால் மேல பாபாஜிக்கு நிறைய அன்பும் மரியாதையும் இருக்கு. நம்ம நாட்டு மக்கள் சரியான முடிவெடுப்பாங்கன்னு பாபாஜிக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு விஷயத்த போபாஜி நீங்க என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் இந்த நாட்டோட பூட்ட திறக்கிற சாவி ஆஷ்ரம் கிட்ட தான் இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்க சொல்ற பதில வச்சு பார்க்கும்போது நாங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு தோணுது. என்ன சொல்றது? மனதில் இருக்கும் அனைத்தும் பாபாவுக்கு தெரியும். அன்பே உலகம், அன்பே உலகம். அமிர்த் 54 கிலோ. 54. ஓகே. பம்மி, என்னது இது? 56 கிலோ. என்னாச்சுன்னு தெரியல மேடம். நான் ஃபுல் டயட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீ நல்லா சீட் பண்ணிருக்க. நான் சொன்னதை கேட்கல, தின்னுக்கிட்டே இருந்தல்ல. இல்ல கோச் மேடம், அன்னைக்கு அப்புறம் நான் வெளியில எதுவுமே சாப்பிடல.
வெயிட் எப்படி அதிகமாச்சுன்னு தெரியலையே. சரி இப்ப என்ன பண்ண போற நீ? ரேணுவும் அதே கேட்டகரியில தானே இருக்கா. நீங்க பிபி ஏத்தாதீங்க மேடம். யாரு ஜெயிப்பாங்களோ அவங்க தான் போவாங்க. அவ வேலையை காட்டிட்டால எனக்கு என்னமோ அவ வேணும்னே வெயிட் ஏத்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சேலஞ்ச் பண்ண யாருமே இல்ல. என் செலக்ஷன் கன்ஃபார்மா இருந்துச்சு. வேணும்னே உங்ககிட்ட சண்டை போட பாக்குறா. எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் வேற பண்றா. காலையில 3 மணிக்குள்ள ஆரம்பிச்சிடுறா. அப்படியும் எப்படியா அவ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் அங்க சூத்தடிக்கிறேன் பாரு. அப்படி பண்ணலாம் எங்க அப்பனுக்கு பிறக்கல. எப்ப பார்த்தாலும் இந்த கரண்ட் போயிட்டே தான் இருக்குமா? ஏ ரேகா, சொல்லுங்க. எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணு. பண்றேன். அன்பே உலகம் அக்கா. அன்பே உலகம். போகவா? போ. அன்பே உலகம். சனோவர் இருக்காங்கல்ல? இருக்காங்க. சனோவர் சன்னி கூப்பிடுறாரு. கொஞ்சம் இங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. ரொம்ப யோசிச்சு தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காகவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்டர்நெட்ல தான் ஆர்டர் பண்ணேன். வாங்கிக்கோங்க. வெற்றியின் ரகசியத்தோட புக்ல என்ன சொல்லியிருக்குன்னா, மனசார முயற்சி பண்ணா எப்பவும் எதுலயும் வெற்றி தான். ஆனா ஏன் அப்ளிகேஷனை மட்டும் ஏன் ஏத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு வருஷமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். வாங்கிக்கோங்க. எவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்க? பிடிங்க. சொன்னா கேளுங்க. ஓவர்லோட்னால மெயின் ஃபியூஸ் போயிடுச்சு. 2 நிமிஷத்துல வந்துரும். ரொம்ப தொந்தரவா இருக்கு.